மதுரையில் நாம் கட்சி தலைவர் நிர்வாகி கொலை வழக்கில் 4 குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் பானு. இன்று காலை 7 மணி அளவில் மதுரை மாநகர தலாவலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வல்லபாய் சாலை நடைபெற்ற நடைபயிற்சி மேற்கொள்ள சேர்ந்த பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாலமுருகன் என்பவரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கியதில் அங்கு சம்பவத்திலே உயிரிழந்தார். இந்த வழக்கு முதற்கட்ட விசாரணையில் மகாலிங்கம் என்பவருக்கும் அவரது தம்பி மருமகன் பாண்டியராஜன் என்பவருக்கு சொத்து பிரச்சனை காரணமாகவும் இவர்கள் ஏற்கனவே திருமணத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக விசாரணை தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தீவிரமாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை ஆணைய உத்தரவின் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இன்று காலையில் தொடர் விசாரணை மேற்கொண்ட போது இது தொடர்பாக பரத், நாகா, அருள்வேல், கோகுல கண்ணன் மற்றும் பொன்னி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானு. இது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணை பாலமுனை கொலை செய்துள்ளனர். பாலமுனை கொலை செய்து அனைத்து எதிரிகள் உடனே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கொலையை மேற்கொண்டு அடுத்த கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக காலை காவல்துறை துணை ஆணையர் தலைமையிலான 2 தனிப்படைகள் எல்லா பகுதியிலும் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக தெரிய வந்ததை அடுத்து தொடர்ந்து இது தொடர்பாக தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானு. மேலும் இது மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரையை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் கூறியது போல் தூங்கா நகரம் என்று மாறி தற்போது கொள்ளை நடக்கும் நகரமாக மாறி வருகிறது என்று கூறலாம். ஏனென்றால் தற்போது இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து தற்போது இந்த 15 நாட்களில் மட்டும் 6 பெண்கள் உட்பட 10 கொலைகள் நடைபெற்றுகிறது போல. இந்த நிலையில் ஏற்கனவே சொன்னதை போல் மதுரை என்பது தற்போது கொலை மற்றும் கொள்ளை நகரம் மாறி வருகிறது என்றுதான் கூறி நிலையில் இருந்து வருகிறது. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரை மதுரையில எல்லா பகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று பொதுமக்களை பெரும் அச்சத்தை ஏற்பட்டுள்ளது பானு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.